கும்பகோணம் அருகே உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் மஸ்கட்டில் இருக்கும் தனது மகளை மீட்டு தருமாறு கண்ணீர் மல்க பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பண்டாரப்பாடை கோயில் தேவராயன்பேட்டையைச் சேர்ந்த தம்பதி சாட்சிநாதன், கலையரசி. இவர்களுக்கு தீபக் ராஜ் மற்றும் அஸ்வின் என்ற 2 மகன்கள் உள்ளனர். பெரிய மகன் 8ஆம் வகுப்பும் இளைய மகன் 5ஆம் வகுப்பும் பயின்று வருகிறார். கலையரசியின் கணவர் சாட்சிநாதன் 7 ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலம் சரியில்லாமல் இறந்துவிட்ட நிலையில் கலையரசி தனது பிள்ளைகளை தனது பெற்றோரின் அரவணைப்பில் விட்டுவிட்டு குடும்ப வறுமையின் காரணமாக கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி பஷீர் என்ற ஏஜென்ட் மூலமாக மஸ்கட் நாட்டிற்கு வீட்டு வேலைக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் அங்கு அவருக்கு நெஞ்சு பகுதியில் ஒரு கட்டு உருவாகி வேலை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. மஸ்கட்டில் உள்ள ஏஜென்ட்டிடம் கலையரசியை வேலைக்கு அனுப்புவதாக கூறி ஐயம்பேட்டையை சேர்ந்த ஏஜென்ட் பஷீர் 2 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளதாகவும் அதை திருப்பிக் கொடுத்தால் மட்டுமே கலையரசியை இந்தியாவிற்கு அனுப்ப முடியும் என கூறுவதாக வேதனை தெரிவிக்கும் பெற்றோர்கள் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரிடம் தனது மகள் கலையரசியை மீட்டு தரும்படி கண்ணீர் மல்க கோரிக்கை மனு அளித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.